நான் மறுபடியும் நம்மளோட இதுக்கு மட்டும் போய்க்கிறேன். ஸோ பாத்தீங்கன்னா நியூ லைட்னிங் ஆப் கிரியேஷன் தான். இது வந்து ஈஸி தான். பட் அகைன் நான் நீங்க எல்லாருமே வந்து லாகின் பண்ணி இதே மாதிரி ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணணும் உங்க சைட்ல இருந்து. ஆப்ஸ்னா என்ன, செட்டப்னா என்னன்னு சொல்லி நீங்க நேவிகேட் பண்ணாதான் நம்ம நெக்ஸ்ட் டாபிக்கே போக முடியும். நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஒரு டேட்டா மாடியூல். ஸோ டேட்டா தான் பேஸ் மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் இங்கதான் இருக்கு. ஸோ அதுக்கு போகணும்னா அட்லீஸ்ட் நேவிகேஷன் செட் ஆகும். உங்களுக்கு வந்து எங்க ஆப் என்ன, சேல்ஸ்ஃபோர்ஸ்ல எங்க இருக்கு, ஸோ எங்க போகலாம். ஸோ இது செட் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்துட்டு டேட்டா மாடியூல்குள்ள போயிடலாம். டேட்டா மாடியூல் கொஞ்ச நாள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இதுல உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். ஒரு கஸ்டம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும், அப்புறம் கஸ்டம் ஃபீல்ட் கிரியேட் பண்ணும். ஸோ ஒவ்வொரு ஃபீல்டும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ஸோ ஒரு 11-12 டேட்டா டைப்ஸ் இருக்கு. அது ஒவ்வொன்றும் நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃபெமிலியரைஸ் ஆயிரும். பட் இப்போதைக்கு உங்களுக்கு அப்ளிகேஷன் என்ன, செட்டப் என்னன்னு தெரிஞ்சா ஃபைன் தானே இது? ஃபைன். ஓகே. ஸோ இந்த எஸ்எஃப்பிசி கார் வந்துட்டோம். ஸோ என்னோட பேசிக் மட்டும் சொல்லிடுறீங்க. உங்களுக்கு என்னன்னா இந்த பேஜ்ல இருக்கிற எல்லாத்தையுமே உங்களால சேஞ்ச் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸை ரிமூவ் பண்ண முடியும், இங்க வேற கொண்டு வரலாம். அதே மாதிரி இந்த ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எடிட் பேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் இப்போதைக்கு இது போறதுல நம்ம டீப்பரா ஆப்ஜெக்ட் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த எடிட் பேஜ் வந்து அட்மினுக்கு மட்டும் தான் இருக்கும், டெவலப்பருக்கு மட்டும் தான் இருக்கும். சொன்ன மாதிரி இந்த எடிட் பேஜ் கொடுத்தேன்னா இது வந்து ஹோம் பேஜ் சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் ஏதாவது ஒரு எக்ஸிஸ்டிங் கஸ்டம் ஆப்ஜெக்ட் போனேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எட்ஜ் கம்யூனிகேஷன் ஓப்பன் பண்றேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா எடிட் பேஜ் இருக்கும். ஸோ வந்து சேல்ஸ்ஃபோர்ஸ்ல இருக்கிற எல்லா பேஜையும் நம்மளால எடிட் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் இதை ரிமூவ் பண்ணி வேற கொண்டு வர முடியும். இந்த ஆக்டிவிட்டி சாட்டர் இதை தூக்கி வெளியே போட்டு வேற கொண்டு. ஸோ அந்த மாதிரி அட்மினால எல்லாமே பண்ண முடியும். லைட்னிங் ஆப் பில்டர்னு சொல்லுவாங்க. வியூ பண்ற எண்ட் யூசர் வியூ பண்ற பேஜே நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி, ப்ரொஃபைல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு அக்கௌண்ட்ஸ்ன்ற ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. நான் சொன்ன மாதிரி அக்கௌண்ட் வந்து ஜென்ரலா கஸ்டமரோட இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். நான் இங்க ரிலேட்டட், டீடைல், நியூஸ்னு சொல்லி 3 இருக்கு. நியூஸ்னு என்னன்னா உங்களுக்கு ட்விட்டர் கூட கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா இந்த கம்பெனியோட லேட்டஸ்ட் ட்விட்டரோட இங்க டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுதான் இப்போ சைன் இன் வித் ட்விட்டர் கொடுத்தேன்னா அந்த கம்பெனி நம்ம ஃபாலோ பண்ணோம்னா அந்த கம்பெனியோட லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷனோட நம்ம சேல்ஸ்ஃபோர்ஸ்ல டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா கான்டெக்ட் இருக்காது, நீங்க கொண்டு வரலாம். இதெல்லாமே ஸ்டாண்டர்டா சேல்ஸ்ஃபோர்ஸ் கொடுத்துருக்குது. இந்த மாதிரி நம்மளும் பில்ட் பண்ணலாம். நீங்க வந்து டிஃப்ரெண்ட் வாட்ஸ்அப் கனெக்ட் பண்ணலாம், வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணலாம். அதே மாதிரி மெசேஜஸ் ஒரு 4 அப்ளிகேஷன் கூட நம்ம கனெக்ட் பண்ணலாம். டிஃப்ரெண்ட் அதை நம்ம பார்க்கலாம், டெப்தா பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த பேஜ்ல வந்து டீடைல்ஸ் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர், இதெல்லாமே ஃபீல்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஆப்ஜெக்ட் குள்ள அக்கௌண்ட் எட்ஜ் கம்யூனிகேஷனுங்கிற அக்கௌண்ட்குள்ள இந்த அவங்களோட ஃபோன் நம்பர் என்ன, அவங்களோட ஓனர்ஷிப் என்ன, பப்ளிக்கா எவ்வளவு எம்ப்ளாயிஸ் இருக்காங்கன்னு சொல்லி. ஸோ என்னன்னா ப்ரொஃபைல்ஸ் எப்போ வரும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆனுவல் ரெவன்யூ வந்து இவ்வளோ இருக்கு. இந்த டீடைல்ஸ் வந்துட்டு ஃபினான்ஸ் டீம் மட்டும் தான் பார்க்கணும். ஒரு சேல்ஸ் டீம் பார்க்க அவசியம் இல்லைன்னா நம்ம அந்த மாதிரி கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேஜ்ல வந்து ஃபினான்ஸ் டீமுக்கு இது தெரியும், ஆனா வந்துட்டு சேல்ஸ் டீமுக்கு தெரியாது. ஆர் ஒரு ஸ்டாண்டர்ட் சப்போர்ட் டீமுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் நம்ம ஃபியூச்சர்ல பார்க்கலாம். பட் சொல்றேன் நான் இந்த பேஜ்ல வந்துட்டு எதை பார்க்கணும், எதை பார்க்கக்கூடாது, என்ன வேணும், என்ன வேண்டாம், அது எல்லாமே சேல்ஸ்ஃபோர்ஸால பண்ண முடியும். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன பண்ணலாம்னா, இங்க எல்லாமே கஸ்டம் ஐட்டம்ஸ் இருக்கு. சேல்ஸ்ஃபோர்ஸ் வச்சிருக்கிற ஐட்டம்ஸ். இப்போ எஸ்எஃப்பிசி கார் மட்டும் தான் கஸ்டம், ஒரு கஸ்டம் அப்ளிகேஷன். பட் இருக்கிற மற்ற ஐட்டம் எல்லாமே வந்துட்டு ஸ்டாண்டர்டான சேல்ஸ்ஃபோர்ஸ் ஐட்டம்ஸ். நம்ம இது எல்லாமே ரிமூவ் பண்ணி ஒரு கார்னு சொல்லி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். அதே மாதிரி கஸ்டமர்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம், சர்வீஸ்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கஸ்டமர் வராங்கன்னா அவங்க இது கேட்பாங்க, ஒரு ட்ரையல் கேட்பாங்க, வண்டி வந்து ஓட்டி பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரெக்கார்டிங் எல்லாம் நம்ம பண்ணலாம். சேல்ஸ்ஃபோர்ஸ் ஒரு அப்ளிகேஷனுக்குள்ள ஒரு கம்ப்ளீட் கம்பெனியவே நம்ம நடத்தி சர்வீஸ் எவ்ரி டைம் அவங்க சர்வீஸ் வருவாங்க. ஸோ வந்துட்டு ப்ரீவியஸ் சர்வீஸ் என்ன பண்ணாங்க, எவ்வளவு ஃபாஸ்டா இருந்துச்சு, ஸோ இந்த கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன். அது கூட கொஞ்சம் கோடிங் இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு சர்வேக்கு வரும்போதும் ஒவ்வொரு சர்வீஸ்க்கு வரும்போதும் சர்வேஸ் அனுப்பலாம். எப்படி இருந்துச்சு, நீங்க வண்டி வாங்கும்போது எப்படி இருந்துச்சு, இந்த கஸ்டமர் எப்படி, அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் கம்பெனியே நடத்தலாம். ஸோ நான் ஒர்க் பண்ற கரண்ட் கம்பெனில மேக்சிமம் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் ப்ராஜெக்டே சேல்ஸ்ஃபோர்ஸ் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம பாக்குறது அட்மின் மட்டும்தான். இது கூட கொஞ்சம் கோடிங் இன்வால்வ் பண்ணோம்னா இன்னும் அதாவது ஒரு ப்ராஜெக்டே ரன் பண்ணிடலாம். ஒரு கம்ப்ளீட் வோல்வோங்கிற ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டு கேனால பெரிய ப்ராஜெக்ட் வந்து சேல்ஸ்ஃபோர்ஸ் வச்சு யூஸ் பண்றாங்க. கஸ்டமரோட இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றதும் சரி, கஸ்டமரோட டீடைல்ஸ், கார் டீடைல்ஸ், ஸோ ஓல்டு கார், நியூ கார், எங்க வாங்கினாங்க, எங்க டெலிவரி பண்ணாங்க, ஸோ அத்தனை இன்ஃபர்மேஷனையுமே நம்ம கஸ்டமா கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சொல்றீங்க.
இங்கேயே பண்ணிக்கலாம். அதாவது பேசிக் ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ஜெக்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஜெக்ட்னா டேட்டா வந்துடும். இந்த அக்கௌண்ட்ஸ்ங்கிற ஆப்ஜெக்ட்குள்ள நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்கு. நம்ம அதை டீப்பரா பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ வந்து இந்த ஆப்ஜெக்ட் எடிட் பண்ணலாம், எடிட் பண்ண முடியாது. ஸோ யார் பண்ணலாம், யார் பண்ண முடியாது. ஸோ அல்டிமேட்லி பாயிண்ட் என்னன்னா, உங்களோட அப்ளிகேஷனை கஸ்டமர் யூஸ் பண்றாங்களா இல்லையா, இல்லாட்டி உங்களோட இன்டர்னல் எம்ப்ளாயிஸ் மட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம ஒரு ஷோரூம் வச்சிருக்கோம், 10 ஷோரூம் இருக்கு நம்மளோட காசுல. 10 ஷோரூம்ல ஒர்க் பண்ற சேல்ஸ் எம்ப்ளாய்க்கு மட்டும்தான் இந்த அப்ளிகேஷன் ஆக்சஸ் இருக்கா, அப்படி இல்லைன்னா கஸ்டமருக்கும் ஆக்சஸ் இருக்கா, கஸ்டமரும் உள்ள வந்துட்டு என்ன கார் பார்க்கணும். ஸோ டிஃபரன்ஸ் அங்கதான் ஆரம்பிக்குது. பட் மோஸ்ட்லி என்னன்னா 80 to 70% இன்டர்னல் எம்ப்ளாயிஸோட வேலையை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு தான் நம்ம சேல்ஸ் ஃபோர்ஸ் இருக்கு. ஓகேங்களா. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, இன்டர்னல் எம்ப்ளாயிஸ், ஒரு சேல்ஸ் எம்ப்ளாயி, ஒரு மார்க்கெட்டிங் எம்ப்ளாயி, உங்க கம்பெனில வேலை செய்யற எம்ப்ளாயிஸ் யூஸ் பண்றதுக்கு தான் சேல்ஸ் ஃபோர்ஸ். ஓகேங்களா. அகைன் இது யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், நீங்க கஸ்டமருக்கும் ஆக்சஸ் கொடுத்து அவங்களும் உள்ள வந்து ஒர்க் பண்ற மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி இருக்கு. பட் 80 to 90% கம்பெனிஸ் வந்துட்டு இன்டர்னல் எம்ப்ளாயிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க டெஸ்கோங்கிற ஒரு கம்பெனிக்கு ஒர்க் பண்றீங்கன்னா, நீங்க அட்மினா இருக்கீங்கன்னா, டெஸ்கோல ஒரு 20,000 எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. அதுல வந்து ஒரு 10,000 எம்ப்ளாயிஸ் சேல்ஸ்ல இருப்பாங்க, 8,000 எம்ப்ளாயிஸ் மார்க்கெட்டிங்ல இருப்பாங்க. ஸோ அந்த 20,000 பீப்புளை நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க. அவங்களோட வேலையை சிம்பிளிஃபை பண்ணி அவங்க ஒரு ப்ராடக்ட்டை விற்கிறதுக்கு ஹெல்ப் பண்றேன்னா, அவங்க டெய்லி இங்க வருவாங்க, ஒரு கேஸ் கிரியேட் பண்ணுவாங்க. அந்த கேஸ் வந்து நெக்ஸ்ட் ஒரு பீப்புளுக்கு அசைன் பண்ணுவாங்க. அசைன் பண்ணும்போது அது அசைன் ஆகலைன்னா நம்மகிட்ட வருவாங்க, எனக்கு அசைன் ஆகலைன்னு சொல்லி நம்ம சால்வ் டீப்பரா பார்க்கலாம். பட் இப்போதைக்கு அப்ளிகேஷன் என்ன, ஆப்ஜெக்ட்ஸ் இது மட்டும் பார்த்துக்கோங்க. பேர்லாம் மட்டும் கொஞ்சம் ஃபெமிலியர் ஆயிக்கோங்க. ஆப்ஜெக்ட்ஸ், அக்கௌண்ட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட், கான்டாக்ட் ஒரு ஆப்ஜெக்ட், இந்த மாதிரி கஸ்டம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். அந்த கஸ்டம் ஆப்ஜெக்ட் உள்ள ஃபீல்ட்ஸ் இருக்கு. ரேட்டிங் ஒரு ஃபீல்டு, டிக்கெட் சிம்பிள் ஒரு ஃபீல்டு. ஸோ நான் இது டீப்பரா ஒரு நெக்ஸ்ட் செஷன் ஆப்ஜெக்ட்ல பார்க்கலாம். பட் கொஞ்சம் பேர்லாம் மட்டும் ஃபெமிலியர் ஆயிக்கோங்க. நம்ம இப்போ ஸ்டாப் பண்ணலாம். நான் வந்து உங்க எல்லாருமே வந்து ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணி செட்டப் அண்ட் அப்ளிகேஷனை நேவிகேட் பண்ணா போதும். நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போய்க்கலாம். ஓகேங்களா. ஃபாஸ்டா இருக்கா இல்ல கரெக்டா இருக்கா, எப்படி இருக்கு பேசு? அகைன் பாக்குறது கரெக்டா இருக்கும். நீங்க வந்து நீங்க பண்ணாதான் உங்களுக்கு ஃபெமிலியரைஸ் ஆகும் எங்க என்ன இருக்கு. ஸோ நீங்க ட்ரை பண்ணும். ஸோ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டெவலப்பர் ஆர்க் லாகின் பண்ண உடனே செட்டப்ல இருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க லாகின் பண்ணோடனே இந்த பேஜில் தான் போவீங்க. நீங்க இங்க என்ன பண்ணீங்கன்னா லெஃப்ட் சைட்ல குயிக் ஃபைண்ட்ல ஆப் மேனேஜர் சர்ச் பண்ணிட்டு ஒரு ஆப்ஸ்ல வந்துட்டு ஒரு நியூ அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணி செட்டப்ல இருந்து அப்ளிகேஷன் ஸ்விட்ச் ஆயிக்கோங்க. ஸ்விட்ச் ஆகி அந்த அப்ளிகேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ இதோட இன்னைக்கோட கிளாஸ் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் டாபிக் வந்துட்டு கொஞ்சம் டீப்பரா போகும். ஓரளவுக்கு வந்துட்டு எப்படி சொல்றது, ஆப்ஜெக்ட்னா என்ன, டேட்டா மாடியூல் கம்ப்ளீட்டா தெரிஞ்சிருக்கணும். இது வந்து ஒரு 2 கிளாஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட்னா என்ன, கஸ்டம் ஆப்ஜெக்ட் என்னன்னு பாத்துடலாம். ஃபீல்ட்ஸ் வந்துட்டு நான் ஒரு 4-5 ஃபீல்ட் கிரியேட் பண்றேன். அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு உங்க சைட்ல இருந்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு 10-15 ஃபீல்ட்ஸ் கிரியேட் பண்ணி நம்ம பில்ட் பண்ணாதான் இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா. இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஒரு சொல்லுங்க. ஆஸ் ஆஃப் நவ் வந்து இப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும் பார்த்துருக்கோம். கஸ்டம் ஆப்ஜெக்ட் இதுக்கப்புறம் பார்க்க போறோம். பார்க்கல. கரெக்ட். ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட்லயும் நான் பேசிக்கா சொன்னேன் அக்கௌண்ட் என்னன்னு சொன்னேன். பட் டீடைலா வந்துட்டு எதுக்காக இந்த அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க, நான் சும்மா ஒரு எட்ஜ் கம்யூனிகேஷன் மட்டும் ஓபன் பண்ணேன். இங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு, சரி ஸ்டாண்டர்ட் ஃபீல்ட்ஸ் இருக்கு உள்ள. நம்ம ஓன் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் எதுக்காக அக்கௌண்ட், எதுக்காக கான்டாக்ட், சேல்ஸ் ஓசி கொடுத்துருக்காங்க, ஒரு யூசர்ஸ் சொல்லி. பட் மோஸ்ட்லி நம்ம கஸ்டம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிடலாம், கஸ்டம் ஃபீல்ட் கிரியேட் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு வந்து ஐடியா கிடைக்கும் எதுக்காக ஒரு ஆப்ஜெக்ட், எதுக்காக ஒரு ஃபீல்டுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஒரு அளவுக்கு நாலேஜ் கிடைச்சோம்னா மறுபடியும் ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வரலாம். உள்ள வந்து டீப்பரா பார்க்கலாம். எதுக்காக ஃபோன் நம்பர் இங்க இருக்கு, இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு, ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நீங்க ஃபோன் நம்பர் எடிட் பண்ண முடியாது, இங்க எடிட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் எதுக்காக வச்சிருக்காங்க, இந்த டிஃபரன்ஸ் எதுக்கு, ரெண்டு டைம் எதுக்கு டிஸ்பிளே ஆகுது, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். சரிங்களா. பட் இப்போதைக்கு அப்ளிகேஷன் எப்படி கிரியேட் பண்ணும், செட்டப் பேஜ் எப்படி போகணும், அது தெரிஞ்சாலே போதும். ஓகேங்களா. நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் நீங்களே படிச்சுவீங்க. கிளாசிக் லைட்டிங்னா என்ன, அதே மாதிரி ஒரு எப்படி ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணும், இது ரெண்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா. இது ரெண்டு தெரிஞ்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் டேட்டா மாடியூல் போய்க்கலாம். டேட்டா மாடியூல் வந்து டீப்பரா இருக்கும், ஒரு மாதிரி பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும், அப்பதான் செட் ஆகும். ஓகேங்களா. ஓகே ரெக்கார்டிங் மட்டும்